மக்கள் மக்கள் அனைவருக்கும் இன்னைக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படிங்கிறது தான் என் மனசுல இருக்கு. ஆனா நிறைவேற மனசோட சொல்ல முடியல. ஏன்னா எல்லாருடைய வீட்டுல என்ன கஷ்டம் இருக்கு, அதுவும் ஏழை எளிய மக்களுடைய வீட்டுல என்ன கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு மனசாட்சி இருக்கிற ஒரு ஆட்சியாக இருந்தா தெரிஞ்சிருக்கும். இல்ல, ஒரு மனசாட்சி உள்ள ஆட்சியா இருந்தா இந்த நிலவரம் வந்திருக்காது. மக்கள் எல்லாரும் நல்லா இருந்திருப்பாங்க. எல்லா தேவைகளுக்கும் எல்லா சந்தோஷங்களுக்கும் அவங்க கையில ஒரு பணம் மட்டும் இல்லை, எல்லா வசதியும் இருந்திருக்கும். இன்னைக்கு எதுவுமே இல்லாம ஏழை எளிய மக்கள் ரொம்ப தவிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய காலம் கூடிய சீக்கிரம் வருது. திருமாவளவனுக்கு முன்னாடி ஒரு வழக்கறிஞரை தாக்கப்பட்டாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ, மயிலாடுதுறை எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ, கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் ஒரு காவல்துறை அதிகாரியை தலைமை காவலர், போக்குவரத்து தலைமை காவலரை அரைஞ்சிருக்காரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? எப்படி பார்க்க சொல்றீங்க நீங்க? அதாவது இப்படிப்பட்ட விஷயங்கள் இப்படிப்பட்ட கொடூரங்கள், இப்படிப்பட்ட குற்றங்களை எப்படி பார்க்கணும்? நம்ம ஒத்துக்கணுமா? பெருமைப்படணுமா? பாராட்டணுமா? இத பத்தி பேசி பேசி அவங்களுக்கு ஒரு புகழ் கொடுக்கணுமா? இல்ல எது தப்பு, எது குற்றம், எது தவறு, எது பாவம் அப்படிங்கறது எடுத்து சொல்லி அவங்கள நிக்க வச்சு கேள்வி கேட்டு பதில் சொல்ல வைக்கணுமா? கரூர்ல 20 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருந்தாப்புல, அது வங்கி கணக்கில் செலுத்திருக்காங்க. எப்படி பாருங்க? கரூர்ல நடந்த கொடூரமான ஒரு நிகழ்வு பத்தி இந்த நேரத்துல நான் ரொம்ப இன்னும் வெளிப்படையா நான் பேச விரும்பல. ஏன்னா அதுக்கான ஒரு லீகலாகவோ இல்ல வேற ரீதியா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. போக போக நம்ம பார்ப்போம். ஆனா ஒரு விஷயத்துல மாற்று கருத்து இல்லாம நாங்க எல்லாரும் நிக்கிறோம். பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்ல, உயிரிழந்து வாடும் அந்த குடும்பங்களுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும், நடக்கும். விசாரணை வச்சிருக்காங்க. விசாரணை எப்படி நடக்கும் பாக்குறீங்க நீங்க? உண்மைத்தன்மையில வெளியே வரும். சீக்கிரமா உண்மைத்தனம் வெளியில வரும். உண்மையான பொறுப்பு எங்க இருக்கு அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரிய வரும். அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட ஒரு நம்பிக்கையோட தான் இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நம்ம வரவேற்கிறோம். ஏங்க இது எப்படிங்க வேணும்னே குற்றம் சாட்டுறாங்க அப்படிங்கறது சொல்ல முடியும்? ஆட்சியை நடத்துறவங்க, ஆட்சியில இருக்கிறவங்க, ஆட்சியை நடத்துறவங்க இந்த தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு பொது வழியில இருக்கிற ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு நிகழ்வும் இந்த ஆட்சியினுடைய பொறுப்பும் கடமையா இருக்கும் போது, இவ்வளவு பெரிய ஒரு விபத்தும் ஒரு கொடூரம் நடக்கும் போது இவங்க குற்றம் சொல்றாங்க, இது ஒரு கற்பனை கதை அப்படின்னு சொல்ற ஒரு ஆட்சி தலைவராக இருந்தா இது அவங்களுடைய பொறுப்பு மட்டும் முழுமையா அவங்க நிராகரிக்க மட்டும் இல்ல, அது வேற ஒரு கற்பனை லோகத்துல வாழ்ற மாதிரி தான் தெரியுது. அப்படி ஒரு கற்பனை லோகத்துல வாழ்ற தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டை 100% காப்பாற்றவே முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், கண்டிப்பாக தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக வருவார். தமிழ்நாட்டை ஒரு நல்ல திசையா, ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு கொண்டு போவார். திராவிடத்துக்கும் இபிஎஸ் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அமைச்சர் சிவசங்கரன் தெரிவித்திருக்காரு. எங்க கட்சியினுடைய பேர் என்னங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சொல்லுங்க. மகளிர் 1000 ரூபாய் பெண்களோட சமுதாயத்தை முன்னேற்ற பாதையில வகுப்பு சொல்லியிருக்காங்க. என்னங்க நீங்க எல்லாம் அங்கே வர்ற கற்பனை கதைகள் அவங்க ஒரு ட்ரீம் சாங் மாதிரி அவங்க உருவாக்கி சொல்ற இந்த பொய்யான விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தா கேள்வியா நீங்க கேட்கலாமா? அதான் இது நீங்க கேள்வியா கேட்டு இது நீங்க பரவுனீங்கன்னா இது மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயமாக இருக்கும். ஏன்னா மக்களுக்காக, பெண்களுக்காக, அத்தனை பெண்களுக்காக அவங்களுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக நான் மாசம் இந்த தொகை கொடுப்பேன், இது அவங்களோட உரிமை தொகை அப்படின்னு அதுக்கு ஒரு பட்டம் வேற கொடுத்து
எல்லா பெண்களுக்கும், எல்லா தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களுக்கும் சத்தியம் பண்ணி அவங்கள நம்ப வச்சு அவருடைய வாக்கு வந்து வாங்கிட்டாரு. பெண்கள் வந்து நம்பி வாக்கு கொடுத்துட்டாங்க. அவரும் வந்து ஆட்சியில உட்கார்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்னங்க ஆச்சு? 2.5 வருஷம் ஆச்சு அந்த உரிமை தொகையை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு. அதுவும் அண்ணன் எடப்பாடியார் வந்து திரும்ப திரும்ப எல்லா பொதுவெளியிலையும் அசம்பிளிலையும் கேட்ட பிறகுதான் அதுவும் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா கொடுக்க ஆரம்பிச்சாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வாக்குறுதி பண்ணது அத்தனை தமிழ்நாட்டு பெண்களுக்கும். இப்போ தப்பிச்சுக்கிறதுக்காக தகுதி இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சில தகுதிகள் வந்து அவங்களுக்கு தோணுது. ஆனா ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த தகுதிகளுடைய ஒரு லிஸ்டும் வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த தகுதிக்குள்ள வர்ற பெண்கள் வந்து அதிகமான ஒரு எண்ணிக்கையில நம்ம ஒதுக்கி வச்சுட்டு, தகுதி இருக்கிற பெண்கள், அதாவது நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெண்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைச்சு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அதாவது ரொம்ப தவறான ஒரு கணக்கோட அவங்க வந்து அந்த தகுதிகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இது மக்களை ஏமாத்துற விஷயங்க. ஒவ்வொரு குடும்ப தலைவிய ஏமாத்துற விஷயம். இப்போ கரூர்ல வந்து 45 இருந்தாங்க. நீங்க எதுவும் அப்டேட் சொல்ல விரும்புறீங்களா? அவருக்கு நான் சந்திக்க போறதா சொல்லியிருக்காப்ல, எப்படி நீங்க பாக்குறீங்க அதை? கண்டிப்பாக சந்திக்கணுங்க. ஏன்னா நமக்கு ஒரு நிகழ்வோட ஒரு எவ்வளோ ஆழமான ஒரு கனெக்ஷன் இருந்தாலும் இல்லைனாலும் கண்டிப்பாக சந்திக்கணும். சந்திக்க போறேன் அப்படிங்கிறது கூட அறிவிச்சதான் நானும் படிச்சிருக்கேன். நானும் உங்க ஊடகங்கள் மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன்.